வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெயிட்டில் இருந்தபடியே நம்ம எப்படி பேக் ஒர்க் அவுட்டை பில்ட் பண்ணலாம், எப்படி அந்த ஷேப் பண்ணி கொண்டு வரலான்னு ஒரு 4 வேரியேஷன் சிம்பிளாக சொல்லித்தரேன். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஓகேவா? வாங்க எப்படி போகிறது உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த ஃபஸ்ட்டு வேரியேஷன் பார்த்தீங்கன்னா புல்லப்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு அப்புறம் ஷார்ட்டு லாங் இந்த மாதிரி நிறைய வேரியேஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுறது பார்த்தீங்கன்னா லாங் பண்ணிக்கலாம், ஏன்னா அதான் பெட்டராக இருக்கும் பேக்குக்கு. இந்த மாதிரி ஃபுல் ரேஞ்சில் போயிட்டு வந்தால் மட்டும்தான் கரெக்டாக பேக்கில் விடுவோம். வேரியேஷனாக பார்த்தீங்கன்னா நம்ம பார்பல் ட்ராயிங் பண்ண போகிறோம், அது பேக்குக்கு. ஸோ உங்களுக்கு வெயிட் ஏதாச்சும் 2 தம்பல் இருந்துச்சு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் பண்ணுற மாதிரி பார்த்து இந்த அளவுக்கு பெண்ட் பண்ணி ஃபீல்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தூக்கணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் பேக்கிங் நல்லா பெருசு சைஸ். தேர்டு வேரியேஷனாக பார்த்தீங்கன்னா சிங்கிள் பார்பல் ட்ராயிங். ஸோ இந்த மாதிரி 2 தம்பல் எடுத்துக்க, உங்களுக்கு வெயிட்டு கொஞ்சம் ஜாஸ்தி ஒரு 10 kg வச்சாலும் 10 kg இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா நமக்கு ஷேப்புக்கு நேராக ஒரு ஏதாச்சும் ஸ்டோனோ அல்லது ஏதோ கட்டையோ அட்லீஸ்ட் ஏதாச்சும் இருந்தாலும் இந்த மாதிரி கையை வச்சுக்கிட்டு இறக்கி ஃபுல் ரேஞ்சில் இறக்கி ஒரு 12 to 15 years போடுங்க. ஓகேவா? விஷயம் பார்த்தீங்கன்னா பார்பல் ட்ராயிங் பண்ண மாதிரி தான். ஸோ இந்த அப்படியே ஒட்டி வச்சுக்கிட்டு நல்லா ஃப்ரீஸ் பண்ணி கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் ஒட்டி வச்சுருக்கோம். இந்த மாதிரி லாஸ்ட் போட்டு பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு மேட்ச் நல்லா ஓரளவுக்கு பார்க்கணும். உங்களால் ஜிம் போக முடியலைன்னா பட் இந்த மாதிரி 4 வேரியேஷன் ட்ரை பண்ணி பாருங்க, பெட்டராக இருக்கும். ஸோ ஒரு நாள் 2 நாள் பண்ணாலும் ரிசல்ட் கிடைக்கவே கிடையாது. தொடர்ந்து ஒரு 1 month 2 month பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.